கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் நம்மளுடைய தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் தான் மக்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் போய் சேர்ந்துருக்கு. இந்த அரசாங்கத்தினால ஒன்றுமே இல்லை. அது இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. பத்தாயிரத்துக்கு வாயால் மட்டும் சொல்லலை. அவங்க தேர்தல் அறிக்கை இவ்வளோ பெரிய புத்தகம் கொடுத்து இதில் உள்ளதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு வந்து சேரும்னு சொல்லி நம்ப வச்சு வாக்கை சேகரித்தாங்க. இதே போல் இப்போ எதுவும் அறிக்கை தயாராகிட்டுருக்கும் நேரம், என்ன 6 மாதம் தானே இருக்குது. அதனால் திருப்பி இதே வேலையில் இறங்கி வருவாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைங்க, அவங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள். இதுக்கு யார் இருந்தால் சரியாக இருக்குங்கிறத யார் சொன்னாலும் கேட்காதீங்க. நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் முடிவு பண்ணி அவங்கள கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இப்போ இல்லை, பழைய நிலைமையில இல்லை. அதனால் நான் உங்ககிட்ட எல்லாம் அன்பாக கேட்டுக்கிறது அது ஒன்று தான். நானே சொல்கிறேனே, அதாவது இப்போ அவங்க வச்சிருக்கிற 12 லட்சம் கோடிக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அனுபவம் இருந்தால் நம்ம சமாளித்து வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் மக்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். யார் சொல்கிறதையும் இப்போதைக்கு சொல்கிறாங்களா இல்லை நடைமுறையில் சாத்தியமானதை சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தயவுசெய்து யோசிங்க.